அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து ராஜ் தொலைக்காட்சி ரசிக பெருமக்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் நீர் வேளாண்மையை எவ்வளவு அற்புதமா வச்சிருந்தாங்க, அறிவியல் செயலாக்கத்தோட வச்சிருந்தாங்க. எப்படி ஆறு நிரம்பி, ஏரி நிரம்பி, கண்மாய் நிரம்பி, கரணை நிரம்பி, இன்னும் சொல்லணும்னா தாங்கள் நிரம்பி, ஏந்தல் நிரம்பி, ஊரணி நிரம்பி, குளம் நிரம்பி, குட்டை நிரம்பின்னு எல்லாத்துலயுமே தண்ணிய நிரப்பி வச்சிருந்தாங்க. மரத்தை வெட்டணும், மழை போனது, ஆற்றுல இருந்து மணல் அள்ளி குவிச்சோம், ஊற்று நீர் ஊற விட்டே போயிடுச்சு. விஞ்ஞானம்ங்கிற பேருல மண்ணுல மாசு சேர்த்தோம், இன்னைக்கு மருந்து செலவு கூடி போச்சு. ஓசோன் படலத்துல ஓட்ட போட்டோம், இன்னைக்கு வாழ்க்கை படலமே வம்பா போயிடுச்சா இல்லையா? குழுமையாக இருந்த குறிஞ்சி இன்றைக்கு குன்றி போனதா இல்லையா? எப்பொழுதுமே மழை தரக்கூடிய முல்லை இன்றைக்கு இல்லாமல் போனதா இல்லையா? பசித்த போதெல்லாம் வயிற்றுக்கு பயிரிடுகின்ற மருதம் இன்றைக்கு மக்கி போய் கொண்டிருக்கிறதா இல்லையா? எல்லா நிலத்தையுமே பாலைவனமாக்கிட்டாங்க. விஞ்ஞானம் விஞ்ஞானம்னு சொல்லி கதிர் கதிராய், அணு அணுவாய் தாய் மண்ணினுடைய கர்ப்பத்தை களைத்து கொண்டிருக்கிறீர்களே, அதனாலதான் மழை கூட வராம மறுக்குது. இங்க உழவனுக்கு நிலம் இல்ல, உழைப்பவனுக்கு ஊதியம் இல்ல, நல்ல உரங்களின்றி பாலாகக்கூடிய நிலம், ஊற்றின்றி காயும் குளம், வத்தி போன ஆறு, ஏங்குகின்ற அணைக்கட்டுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளும் சரி, வளர்ந்த நாடுகளும் சரி, விவசாயத்தை தான் முதன்மையா கொண்டு போறாங்க. எத்தனை ஆராய்ச்சிகள் வந்தாலும், எவ்வளவு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாலும், அதன் மூலமாக விவசாயத்தை எப்படி மேம்படுத்தலாம்னு தான் பாக்குறாங்க. ஆனா நம்ம தேசத்துல மட்டும்தான் விவசாயத்தையும் விவசாயிகளையும் புறந்தள்ளி விட்டு கார்ப்பரேட் கம்பெனிகளையும் தொழிற்சாலைகளையும் நம்பக்கூடிய தேசமா நம்ம மாறி போயிடும். நம்ம நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் தான். இன்னைக்கு விவசாயம் இல்லைன்னா நாட்டினுடைய பொருளாதாரம் செழிக்காதுன்னு சொல்ல முடியாது, பொருளாதாரமே இல்லாம போயிடும். இதை நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இன்னைக்கு விஞ்ஞானம் விஞ்ஞானம் பேசுறீங்களே, உங்க விஞ்ஞானத்தினுடைய விளைவா வந்த ரெண்டு விஷயத்தை உங்க விஞ்ஞானத்தை வச்சு உங்களால ஒழிக்க முடிஞ்சுதா? குப்பையையும் தொப்பையையும் உங்களால ஒழிக்க முடிஞ்சுதா? ஓடி ஓடி பெருக்குறாங்க குப்பைய, ஓடி ஓடி குறைக்கிறாங்க தொப்பைய. என்ன பிரயோஜனம்? ரெண்டுமே குறைஞ்ச பாடு கிடையாது. நடுவர் அவர்களே, விஞ்ஞானத்துக்கும் விவசாயத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், இது விவசாயம். வீட்டுக்கு ஒரு சுகர் பேஷண்ட் வளர்ப்போம், இதுதான் விஞ்ஞானம். உலக நாடுல எந்த நாட்டிலுமே இல்லாத அளவுக்கு பெட்ரோலுக்கு காசு கொடுத்து வாங்க வைக்கிறாங்க. பாகிஸ்தான்ல ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை 26 ரூபாய், பர்மாவில் 30 ரூபாய், பங்களாதேஷ்ல 22 ரூபாய், ஆப்கானிஸ்தான்ல 36 ரூபாய், நேபாளல 34 ரூபாய், கியூபாவில 19 ரூபாய். அவ்வளவு ஏன் இத்தாலியில ஒரு லிட்டர் பெட்ரோல் வெறும் 14 ரூபாய். ஆனா நம்ம தேசத்துல மட்டும்தான் ஒரு லிட்டர் பெட்ரோல 69 ரூபாய் கொடுத்து வாங்க வைக்கிறாங்க. இதோட ஒரிஜினல் பிரைஸ் வெறும் 16 ரூபாய் 50 காசு தான். ஆனா மத்திய வரி, மாநில வரி, செஸ் வரி, கலால் வரின்னு வரி வரியா போட்டு 69 ரூபாய் கொடுத்து வாங்க வைக்கிறாங்க. இந்த பெட்ரோல் டீசல் விலைனால மட்டும் மத்திய அரசாங்கத்திற்கு 2 லட்சம் கோடி வருமானம் கிடைக்குது. வரா கடனை தள்ளுபடி செய்த அரசாங்கத்திற்கு விவசாயிகளோட கடனை தள்ளுபடி செய்ய தெரியாதா? ரிசர்வ் வங்கி கவர்னர் என்ன சொல்றாரு? விவசாயிகளோட கடனை தள்ளுபடி செஞ்சுட்டா பணம் வீக்கம் அதிகமாயிருமா? ஏன் வரா கடனை தள்ளுபடி செய்யும் போது பணம் வீக்கம் அதிகமாகலையா? ஏதோ முகந்தெரியாத ஒரு கோடீஸ்வரன் பிசினஸ்ல எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி திவால் நோட்டீஸ் கொடுத்துட்டு போனா விவசாயிகளை இன்றைய அரசாங்கம் படுத்துகிற பாடு கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. மீத்தேன் என்கின்ற யமனோட முகமூடி பேர் தான் ஹைட்ரோ கார்பன். நான் கேட்கிறேன், ஒரு மண்ணினுடைய வளத்தை சீர்குலைச்சுதான் எரிவாயையும் எண்ணெயும் எடுக்கணுமா என்ன? அதானே இந்தியாவுல மொத்தம் 31 இடத்துல ஹைட்ரோ கார்பனை எடுக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் திட்டம் போட்டிருக்காங்க. இதுல 17 இடம் தனியா இருக்கான், மீதம் இருக்கிற 14 இடம் ONGC போன்ற அரசு பொதுத்துறை நிறுவனத்துக்குன்னு சொல்றாங்க. நடுவர் அவர்களே, மத்திய
எரிவாயு அமைச்சகம் என்ன சொல்லுது தெரியுமா? அடுத்த 15 வருஷத்துல 40 மில்லியன் டன் எண்ணெய 20 பில்லியன் கன மீட்டருக்கு உறிஞ்சி எடுக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்களாம். இதனால நம்ம மத்திய அரசாங்கத்திற்கு 9600 கோடி வருமானம் கிடைக்குது. நம்ம தமிழ்நாட்டுல நெடுவாசல்ல இருந்து எடுக்கிற அந்த ஹைட்ரோ கார்பன் மூலமா அரசாங்கத்திற்கு 300 கோடி வருமானம் கிடைக்குது. அதனால தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு 40 கோடி ரூபாய் கமிஷன் கொடுக்கறாங்க. 500 பேத்துக்கு வேலை கொடுக்கறாங்களா? அதுக்குன்னு பணத்தையா திங்க முடியும்? சோறு வேண்டாமா? இதற்கு மாநில அரசும் உடன்பட்டு இருக்கிறதேங்கிறதா வேதனைப்பட வேண்டிய விஷயம். நிலத்திலிருந்து எரிவாயு எடுக்கிறதா சொல்றீங்களே, நிலத்தடி நீர் வெளியில உறிஞ்சி தள்ளப்படுதான். அந்த நிலத்தினுடைய கரு, அந்த கருமயமே பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. யாரு? சுற்றுச்சூழல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நம்ம அரசியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க? ஒரு பாதிப்பு இல்ல. அவங்களுக்கு பாலைவன நாடாக இருக்கக்கூடிய வளைகுடா நாட்டெல்லாம் அடையாளம் காட்டி அங்க ஒன்னும் நடக்கலன்னு சொல்றாங்களே. நெடுவாசல் நெற்களஞ்சியமா இருக்கக்கூடிய நெடுவாசல் மண்ணினுடைய வளத்தை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த மண்ணிலே நடக்கக்கூடிய மகத்தான விவசாயத்தை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு 40 கோடி ரூபாய் கமிஷனுக்காக ஒரு கிராமத்தையே காவு கொடுக்க தயாராகிறதா? இதுல ஒரு எம்பி தத்துவம் பேசுறார். என்னன்னா, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு மாநிலத்தை கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு மாநிலம் நல்லா இருக்கணும்னா ஒரு மாவட்டத்தை கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு மாவட்டம் நல்லா இருக்கணும்னா ஒரு கிராமத்தை தியாகம் பண்ணலாம், தப்பு இல்லைன்னு தத்துவம் பேசுறாரு. நான் கேட்கிறேன், நாடு விட்டு நாடு ஓடிக்கொண்டிருந்த தண்ணீரை அணை கட்டி தடுத்தது யாரு? நதிநீர் பங்கீடு நாட்டுக்கு முக்கியம். நாங்க கேட்கறது என்னன்னா, கேரளாவிலிருந்து விவசாயத்துக்கு தடை இல்லாம தண்ணி வாங்கிட்டாங்க, கர்நாடகாவிலிருந்து தடை இல்லாம தண்ணி வாங்கிட்டாங்க, ஆந்திராவிலிருந்து தடை இல்லாம தண்ணி வாங்கிட்டாங்க. விவசாயிகளோட கடனை தள்ளுபடி செய்யுங்க. மக்கள், எங்களுக்கு நீங்க எந்த ஒரு இலவசத்தை கொடுக்க தேவையில்லை, எந்த விலையில்லா பொருள்களும் எங்களுக்கு தேவையில்லை. விவசாயிகளுக்கு இடுபொருளை இலவசமா கொடுங்க. 300 கோடி என்ன 3000 கோடி வருமானத்தை தமிழ்நாட்டு விவசாயிகள் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க. விவசாயிகள் வதைப்படுவது, விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது, விவசாயிகள் போராட்டம் பண்ணுவது, இதெல்லாம் ஒரு தேசிய அவமானம். நம்மை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விவசாய சொந்தங்களை நீ நம்ம சாக விடலாமா? இதற்கெல்லாம் தீர்வு காணக்கூடியவர்கள் இளைஞர்கள் தான். இதையெல்லாம் கருத்தில் வைத்து தமிழ்நாட்டினுடைய தலைவாசல் மேம்பட, விவசாயம் செழிக்க வேண்டும் என்று நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.